நான் இப்போ காராமணி பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு காராமணி கழுவி வச்சுருக்கேன், அரிஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ கேரட்டையும் பொடிப்பொடி அரிஞ்சிக்கிட்டு இப்போ வேக வச்சுட்டு காமிக்கிறேன். காராமணியும் கேரட்டையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பும் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் போட்டு வேக வச்சுட்டேன். காராமணி கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், தக்காளி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிங்க. நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாம் இது போல் வதக்கிக்கிங்க. வச்சுருக்க காயை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கிளறிட்டு கிண்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இப்போ நல்லா கிளறிக்கிங்க. கிளறிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வந்ததுக்கப்புறம் காமி. இப்போ கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டு காராமணி கேரட் பொரியல் முட்டை போட்டு பொரிச்சிடுங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,